ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் புத்திசாலி எலியும் தந்திரமான பூனையும் வாழ்ந்து வந்தனர். பூனை எப்பொழுதும் எலியை தேடிக் கொண்டிருக்கும். ஆனால் எலி பூனையிடம் பிடிபடவில்லை. எலி மிகவும் விரைவாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது. ஒரு நாள் பூனை ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியது. பூனை எலியிடம் நட்பாக நடித்து, அன்பே எலி, நாம் ஏன் எப்போதும் சண்டையிடுகிறோம்? இனி நண்பர்களாகி நிம்மதியாக வாழ்வோம். நான் உங்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று பூனை கூறியது. எலி பூனையிடம், அது நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் உன்னை எப்படி நம்புவது? என்று கேட்டது. பூனை சிரித்துக்கொண்டே, நாம் ஒன்றாகச் சேர்ந்து சாப்பிடுவோம். நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றாகச் சாப்பிடுவார்கள். இன்றிரவு என் வீட்டிற்கு வா. நான் உனக்கு சுவையான விருந்து வைக்கிறேன் என்றது. எலி சந்தேகமாக இருந்தாலும் விருந்துக்கு செல்ல முடிவு செய்தது. ஆனால் எலி தனது நண்பரான துணிச்சலான நாயை தன்னுடன் அழைத்து சென்றது. பூனை நாயை பார்த்து ஆச்சரியப்பட்டது. நாயுடன் எலி இருப்பதால் எலியை ஏமாற்ற முடியாது என்று பூனை உணர்ந்தது. உங்களை ஏமாற்ற நினைத்ததற்கு மன்னிக்கவும். நான் எப்போதும் பசியுடன் இருப்பதால் உங்களை பிடிக்க விரும்பினேன் என்று பூனை ஒப்புக்கொண்டது. உங்கள் லாபத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது தவறு. நீங்கள் உண்மையிலேயே நண்பர்களாக இருக்க விரும்பினால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எலி கூறியது. அன்று முதல் பூனை நேர்மையாக இருந்தது. எலியும் பூனையும் சிறந்த நண்பர்களாக மாறவில்லை. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மதிக்கவும் தீங்கு விளைவிக்காமல் வாழவும் கற்றுக்கொண்டனர். கதையின் நீதி: ஏமாற்றம் சிக்கலுக்கு வழிவகுக்கும். நேர்மை மற்றும் நற்செயல்கள் மட்டுமே பிறரிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும்.